அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து படிப்பீங்க ஒரு புக்கை, ஒரு நாள் படிக்கலாம், 2 நாள் படிக்கலாம், 3ஆவது நாள் சலிப்பு தட்டிடும். கிளாஸுக்கு வந்தால் தான் உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். கிளாஸுக்கு வந்து படித்தா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கு. சார் ஒரு டைம் வாசிப்பார், அப்போ ஒரு டைம் காதால கேட்பீங்க, உங்கள் கண்ணாடியே அப்போ ஒரு டைம் படிப்பீங்க. ப்ளஸ் வீட்டில் அன்னைக்கு மதியமோ இல்லை வீட்டில் போய்ட்டு ஒரு நாளைக்கு 3 டைம் அப்போ நீங்கள் அந்த பாடத்தை படிக்கிறீங்க. அப்படி படிச்சுமே டெஸ்ட் வந்தால் நம்ம தப்பு தான் பண்ணுவோம். அப்போ ஒரு புக்கை 4 டைம் படிக்கிற வரைக்கும் நம்ம வெறும் யூனிட் டெஸ்ட் மட்டும் தான் எழுதிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே. இப்போ நவம்பர் மாதம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனுவல் பிளானர் வரும், ஆனால் வராது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் வராது. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணணும்னா, வந்தால் கிளியர் பண்ணுவோமா அந்த ஒரு திங்கிங் வச்சுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை எதிர்பார்க்கலாம். யார் அதை எதிர்பார்ப்பாங்கன்னா, போன குரூப் 1ல ஒரு 3 அல்லது 4 மார்க்கில் விட்டாங்க பாருங்க, அவங்க தான் எப்போ எக்ஸாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. புதுசாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த நோட்டிஃபிகேஷன்ங்கிற இடத்துக்கே நீங்கள் போகக்கூடாது. அதை எதிர்பார்க்காதீங்க. அதை எதிர்பார்க்காம நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க, அது வரப்போ எழுதுங்க. சார் இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் படிக்கிறீங்க படிக்கல, ஆனால் வர எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க பாரு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ பிசி எக்ஸாம் எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க போய் எழுதுவாங்க, எழுதி போயிட்டு அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. அது ஒரு இடத்துல அது டிராபேக்கு. ஆனால் மற்ற டிபார்ட்மெண்டல் ஓரியன்டாக எக்ஸாம் வைப்பாங்க பாருங்க, அதை போய் அப்ளை பண்ணி எழுதுங்க. அது நம்ம போக மாட்டோம், ஏன்னா அந்த கொஸ்டின் நமக்கு எதுவும் தெரியாது. இன்ஜினியரிங் எக்ஸாம்லாம் அதே மாதிரி இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் வந்து தகுதி தேர்வாக வச்சுட்டாங்க. அதனால நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் காசு போனால் பரவாயில்ல அப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு 100 கொஸ்டின் தமிழ் கிடைக்குது. இன்னொன்று, நாங்கள் லைப்ரரியில் படிக்க தான் படித்தேன். இந்த லைப்ரரியில் படிக்கும் போது என்னன்னா, எங்களுக்கு டேபிளுக்கு ஒரு கொஸ்டின் நாங்கள் ஒரு 4 இன்ஸ்டியூட் பசங்க உட்காந்துருப்போம் டேபிளில். ஒரே இன்ஸ்டியூட்டாக நான் ஒன்றா கும்பலாக உட்காந்தது கிடையாது லைப்ரரியில். அது யூஸ் இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சாதான் அவனுக்கு தெரிய போகுது. வேற ஒரு இன்ஸ்டியூட் பசங்களோட தான் உட்காருவேன். 4 இன்ஸ்டியூட் கொஸ்டின் இருக்கும், 4 எழுதுவோம், போட்டி போட்டுட்டு தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி தான். அதேமாதிரி சாகித்ய அகாடமி அவார்டெலாம் படிப்போம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஒரு 3 பேர் படித்தோம் பாரதிய அகாடமியில். 3 பேரும் நாங்கள் கிளியர். நாங்கள் ஒரே விஷயத்த ரொட்டீனாக பண்ணுவோம். 3 பேர் பசங்க தான். நான் பொண்ணுங்களோடலாம் உட்காந்து படிக்க மாட்டேன். அது தப்பா சொல்லலை, எனக்கு அது செட் ஆகாது. அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட தான் உட்காந்து படித்தேன். நாங்கள் 3 பேருமே கிளியர். அது ஒருத்தர் சக்திவேல், ஒருத்தர் விஓ எடுத்திருக்காரு, திருமூர்த்தி ரூரல் டெவலப்மெண்ட், நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். வேற யாராவது கேள்வி? 170 கொஸ்டின் போட்டிருக்காரு. 170 கொஸ்டின். மேத்ஸ் அதே மாதிரி போடுங்க. நான் மேத்ஸ்ல தான் தப்பு பண்ணேன். டைம் பத்தலன்னு இல்லை, அந்த காலில் நான் மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவன். அந்த இன்விஜிலேட்டர் வந்து எல்லாமே என்னையே பிடிச்சி சொல்ல பண்ணிட்டாங்க. அதான் மேட்டர். இவர் தான் படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனார். அதில் டைம் பாஸ் கேண்டிடேட்டு. அதனால் சீக்கிரம் டைமை அவங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இவர் எழுதிட்டே இருக்காருப்பா கொடுப்பான்னு அர்ஜென்ட் படுத்துனதால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஹாலில் அவங்களுக்கு ஓஎம்ஆர் எப்படி ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே தெரியல. கீழே கூட்டி போட தெரியல. கொஸ்டின் பேப்பர் போட்டு தப்பாக அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களே தப்பாக தான் அடிக்கிறாங்க. இன்னொன்று இது சொல்ல தான் ஞாபகம் வருது. நீங்கள் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, அப்போ தயவு செஞ்சு கீழே அப்படியே கையாக கூட்டி போடுங்க. நல்லா மைண்டில் நிற்கணும். மொதல் பக்கம் 67 கொஸ்டின், அடுத்த பக்கம் 67 கொஸ்டின், லாஸ்ட்டாக 66, 200 வருதான்னு பாருங்க. இந்த ஏ அந்த ஏ 3 ஏவையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது. இந்த மாதிரி கூட்டி போட பழகிங்க. வேற ஷேர் வந்து அந்த ரவுண்ட் சர்க்கிளை தாண்டி வெளியே போகுது. கொஞ்சம் போகலாம், அதிகமாக போகலாம். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, போட்டு தீர்த்துவாங்க தப்பா அடிச்சிட்டோம்னா. டபுள் ஷேர் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதனால நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியாம கீழே எடுத்தவங்களும் இருக்காங்க. டெஸ்ட்னா அந்த சப்ஜெக்ட் தயவு செஞ்சு அன்னைக்கு காலையில் படிக்காதீங்க. இன்னைக்கு மதிய டெஸ்ட்னா அன்னைக்கு காலையில் அந்த மதிய டெஸ்ட்டுக்காக படிக்காதீங்க. அது யூஸே கிடையாது. அது காலையில் படிச்சு டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே போகிறதுக்கு தான் சமம். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நைட்டே தவிர்த்துக்க பார்த்துங்க, நைட்டே முடிச்சே பார்த்துங்க. ஒன்றும் முடிக்கலனாலும் பரவாயில்ல. அதிகபட்சமாக ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? வேற 11th 12th புக் என்ன படிக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க. சயின்ஸ் ஓரியன்ட் மட்டும் படிச்சதில்லை. பாலிட்டி படிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், எத்திக்ஸ்னு ஒரு புக் இருக்கும். அது வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. நீங்கள் 9th 10th உள்ளதெல்லாம் அதில் பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. அந்த லெசனில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பற்றிலாம் அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் 10th. அந்த பாடத்தை வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு இதுக்கும் தெளிவாக அந்த 12th எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் அதே மாதிரி சிந்து சமூக நாகரிகமாக படிக்கும் போதே நீங்கள் வரி மனப்பாடமாக படித்து தான் வச்சாகணும்.
அது இப்போ ரீசெண்டாக கேட்குற எக்ஸாம் பூரா நம்ம ஸ்கூல் புக்லேருந்து அதை கேட்கறதே கிடையாது. டிகிரி ஓரியன்டெல்லாம் கேட்குறாங்க. லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து பார்த்தா அதுலேருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின். குரூப் 2ல கமர்ஷியல் புக் யாரோ ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான். ஏதோ அது ஒரு சிலது தவறும். நீங்கள் படிக்கும்போது தெளிவாக வச்சுக்கணும். தமிழ் மேக்ஸ் எல்லாரும் சொல்கிறது தான். அதுவும் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் குரூப் 1 குரூப் 2 கொஷின்லாம் நம்ம ரெஃபர் பண்ணால் கூட அந்த கொஷினை நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும் பெரும்பாலும். சார் இப்போ அதே மாதிரி நாங்கள் படிக்கும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டோம். தமிழ் கொஸ்டின்லாம் 2013 நடந்தது பூரா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சோம். அதை தான் திருப்பி படித்தோம். அதுதான் அங்கே வந்த கொஸ்டின் பூரா அந்த பழைய கொஸ்டின் தான் தமிழ். சயின்ஸும் அதே மாதிரி தான். நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது சயின்ஸு நான் ஒமிட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் படிக்க மாட்டாங்க சயின்ஸ். மேத்ஸில் நான் மார்க் வாங்கிடுவேன். சயின்ஸ் அதாவது நீங்கள் நமக்கு எதுவுமே அங்கே நம்பி போக முடியாது. நம்ம திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி தான். சில பேர் பேனா தொல்லையாக இருக்கும். எனக்கு வந்து அங்கே இருந்தால் ஆள் சூப்பர் சார் தான் சொல்ல எதுவுமே தெரியல. பக்கத்தில் இருக்கவங்க தப்பாடிக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளே கேட்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியல. நிறைய பேர் அதனால தான் ஹால் டிக்கெட்டே கையெழுத்து வாங்காமலாம் வந்து திரும்பி அழைஞ்சாங்க. பழைய கொஸ்டின் நிறையா படிங்க. தமிழ்லாம் பிரிண்ட் அவுட் எடுங்க. நெட்லேயே தான் இருக்குது. காசு பார்க்காதீங்க. எல்லாம் பின்னாடி வேலைக்கு போகாது. அது ஒரு விஷயமா தெரியாது. அந்த இன்னொன்று சொல்லணும்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னா அதுக்கு ஒரே வழி இந்த டிஎன்பிஎஸ்சி தான். டிஎன்பிஎஸ்சி தான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தினாங்க பாருங்க, அவங்க தான். அடுத்து வந்து இங்கே நமக்கு முன்னாடி சீனியர்லாம் ஒரு 2018 முன்னாடி படிச்சிருப்பாங்க பாரு. அவங்களாம் எங்கே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருச்சி எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை நாமக்கல் ராஜாஜி, அதை விட்டா சென்னையில் வெற்றி. ஆனால் இப்போ எங்கன்னு சொல்லுவாங்க, ரொட்டீனாக சர்க்கிளில் இருக்கிற சொல்கிறது அது பெரிய மாற்றம். அது ஏன்னா சாதாரண அந்த ஸ்டூடெண்ட் தான் அங்கே இருந்து படித்தவங்க தான். ஆனால் அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அதெல்லாம் பெரிய மாற்றம், பெரிய சேவை தான் அது. நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க கட்டல, அதெல்லாம் அடுத்த விஷயம். அப்புறம் சும்மா பண்ணுவாங்களா யாராக இருந்தாலும்? அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. அதெல்லாம் பெரிய மாற்றம். இப்போ என்னெல்லாம் கேட்பாங்க, சீனியர்ஸ் எங்கே படித்தா, என்ஆர்ல படிச்சிக்கலாம், அங்கே படிச்சிக்கலாம். நான் பாரதியில் படித்தேன், முடிச்சுட்டு லைப்ரரியில் உட்காந்து படித்தேன். அதெல்லாம் சொல்லியிருக்கேன், வேற எதுவும் சொல்ல. அதே மாதிரி அங்கே டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க, எங்கே டெஸ்ட் பேட்ச் போடுறாங்கன்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆர்வலர்ல போய் போட்டுறாதீங்க. அது யூஸே கிடையாது. நீங்கள் என்ன படிப்பீங்க சொல்லுங்க? ஒரு மாதம் 2 மாதம் படிக்க வேண்டியதை அவங்க ஒரு வாரத்தில் 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க எப்படி போய் எழுதுவீங்க? அது உண்மையுமே சொல்கிறேன். நான் இப்போ லைப்ரரியில் உட்காந்துருந்தப்ப பார்த்தப்ப நிறைய பசங்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்குறான். ரொம்ப வருஷமாக அவங்க படிக்கிறாங்க, கேட்குறாங்க, தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வராங்க, லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறாங்க, போய் கடமைக்கு ஒரு டெஸ்ட் வாரத்தில் 2 நாள் எழுதுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரமாக படிச்சுட்டு இருக்கேன் நான். கேட்குற தெரியப்படுது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு கேட்குற பாருங்க. 9th தமிழ் படிச்சிருப்பீங்க. அதில் திருக்குறளுக்கு நிறையா வேறு பேர் இருக்கும். அதில் முதுமொழின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதை யாருமே படிக்க மாட்டாங்க. திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர்னு கேட்டால் சொல்லிடுறாங்க. முதுமொழியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது, விட்டுடுறாங்க. அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் நான் கேட்குற யாருமே சொல்லலை கரெக்டாக. அதே மாதிரி 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு, குடியரசு தினமும். அப்போ வந்து அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை? எல்லாரும் 10ம்பாங்க. ஆனால் அடிப்படை கடமைகள் ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 42வது அமெண்ட்மெண்ட் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போக்கே வந்து இல்லவே இல்லை. எல்லாரும் எடுத்த உடனே 10ம்பாங்க. இதுதான் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றது. படிக்கும்போது தெளிவாக படிச்சிடணும். அப்புறம் இன்னொன்று சொல்றேன், காலேஜ் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே வேலைக்கு போனது நான் ஒருத்தர் தான், கவர்மெண்ட் வேலை. அதையும் சொல்லிடுறேன். என்ன படிச்சீங்க காலேஜில்? இன்ஜினியரிங் சார், பட்டுக்கோட்டை. என்ன டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அங்கே என்ன பண்ணவங்களோ எல்லாம் அதான் பண்ணிட்டா, அதனாலேயே காலேஜ் லைஃப் வேஸ்ட்டாக போயிடுச்சு. திரும்பி வந்து ஒரு 2-3 பேர் பாஸ் பண்ணாங்க. அந்த ஒத்த காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். 2வது நான் நல்லா படிப்பேன். காலேஜ் நான் மறந்துட்டேன். காலேஜில் நான் எப்படி இருந்தேன் அதை மறந்துட்டேன். 2வது எனக்கு படிக்க முடியாது, அதனால தான் வந்தேன். இன்னொன்று என்னால் கொள்ளையில முடிச்சு நிறுத்தி வேலை செய்ய முடியாது, அது என்னோட பிசிக்கல் ப்ராப்ளம். அது ஒரு காரணம். இன்னைய வரைக்கும் நிறைய பேர் பேரண்ட் வீட்டில் என்ன கேட்டிருப்பாங்கன்னு தெரியாது. இன்னைய வரைக்கும் எங்கள் அப்பா குரூப் 4 மார்க் மட்டும் தான் என்கிட்ட கேட்டது, நீ எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட இந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்தா, அந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்த, டெஸ்ட்லாம் ஒழுங்காக எழுதுறியா, படிக்கிறியா, எதுவுமே கேட்டது கிடையாது. காசு மட்டும் கேட்டால் கொடுப்பாரு, வேற எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் நான் எனக்கு தெரியும், நான் நம்பிக்கையாக இருந்தால் படித்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கனவு பண்ணிட்டு தான் முடிப்பேன். ஆனால் அந்த மாதிரி தான் 4 வருஷம் கழிச்சு நம்ம வேலைக்கு போக போகிறோம் தான் நினச்சேன். 2020 வந்து அந்த ஃபீல்டு லாக்டவுனால 2 வருஷம் போயிடுச்சு. ஒரு 1.5 வருஷம் ஆனால் முழுசாக படித்தது நான் கண்டினியூவாக. இன்னொன்று சொல்கிறேன், இந்த குரூப் 4 வந்து பாஸ் பண்ணது நிறைய பேர் வந்து புது ஆஸ்பிரண்ட் தான். பழைய ஆஸ்பிரண்ட் வராமல் இருந்ததுக்கு ஒரே காரணம் கொரோனா லாக்டவுனு. அதுலேயே அவங்க வாழ்க்கை முறை மாறிடுச்சு. நிறைய பேர் வரல.
இதுல வந்து நிறைய பேர் புது ஆசிரியர் தான், அதுல 1-2 பேர் படிச்சாங்க பாருங்க, அவங்க மட்டும் தான், அவங்க ஆனா கட்டி கிளியர் மட்டும் போயிட்டாங்க. அதே மாதிரி தான், நீங்க காலத்தை விட்டுறாதீங்க. நீங்க 4 அதுக்கப்புறம் நீங்க படிக்கலாம். இன்னொருத்தருக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தான் படிக்கலாம். நம்மளால ஒன்றும் பண்ண 1 நாள் 2 நாள் சமாளிக்கலாம். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம படிக்கிறது நமக்காக கிடையாது. அதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம குடும்பத்துக்காக தான் படிக்கிறோம். அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. நமக்காக தான் படிக்கிறேன்னு நினைச்சிட்டு படிச்சீங்கன்னா முடியாது. அதுதான் மேபி என்னோட குடும்ப கஷ்டம் தான் நான் பாஸ் பண்ணதுக்கு ரீசன் நினைக்கிறேன். ஏன்னா டபுள் மெத்தட் கொஸ்டின் நிறைய வச்சிருந்தேன் ஜிஎஸ்ல, அதை நான் அடிச்சது பூரா ரைட் ஆச்சு. ஆனா முன்னாடி அப்படியே தமிழ்ல ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின்ல 6 நேரம் தான் கொஸ்டின் எடுத்து பார்த்தேன், 6 கொஸ்டின் தப்பு தமிழ்ல. ஆனா பின்னாடி அதுக்கப்புறம் 2 தான் தப்பு. அந்த டபுள் மெத்தட் தமிழுக்கு உதவல, ஜிஎஸ்க்கு உதவிச்சு. இந்த சமநிலை தவறுறப்பதான் ஒருத்த வந்து 4 மார்க்ல விட்டு போறது, 5 மார்க்ல விட்டு போறது. அந்த டபுள் பைண்டரில் ஃபஸ்ட்டு தோணுது கரெக்டாக இருந்துச்சா? இல்லை சார், அந்த 6 கொஸ்டினுமே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது தான் அடிச்சேன் அந்த 6மே. அப்படிங்களா? பட் கொஸ்டினை சரியாக வாசிச்சிங்களா? முழுமையாக வாசிச்சிங்களா? அந்த 6 கொஸ்டினுக்குமே ஏன் ஆன்சர் இல்லை, அது ஓகே. பட் கேள்வியை முழுமையாக வாசிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். என்ன கொஸ்டின் தப்பு பண்ணீங்க சார்? இப்போ இந்த மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாதன் புலவர், அதை நான் படிச்சிருக்கேன். ஆனால் மேலே அந்த பாடல் வரைக்கும் மேலே உள்ள தலைப்பை படிக்கல. இப்போ தமிழ் புக் ரீசெண்டாக படிக்கும் போது தான் தப்பு பண்ண தெரிஞ்சுது. இல்லை, அது இப்போ அதுக்கு பார்த்ததும் சரி. எப்படி என்ன ஆன்சர் நீங்கள் பண்ணீங்க, மாற்றி பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதான் எப்படின்னு கேட்குறேன். என்ன ஆன்சர் அது எப்படி அடிச்சிங்கன்னு கேட்குறேன். ஞாபகம் இருக்கா அதாவது? இல்லை, அது வந்து இப்போ ஸ்லேடையில் வரும் சரிங்களா? அழகிய சொக்கநாத புலவர் வந்து எழுதியிருப்பார். யார் எழுதினாங்க தான் கேட்டுதாங்க நினைக்கிறேன். ஓ, அது வந்து எங்கே இருந்தது வந்தது அப்படிங்கிறது சரியாக ஞாபகத்துக்கு வரல. அது பழைய புக்கில் இருந்துச்சு. புது புக்கெலாம் வந்து என்ன மாதிரி தமிழ் புக்கு யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா அளவுக்கு மீறி படிச்சு வச்சிருந்தேன் புது புக்கை. இப்போ பழைய புக்கும் படிக்கணுங்கிறது செய்தி. அதெல்லாம் பழைய புக்கும் படிச்சு வச்சிருக்கேன். அளவுக்கு மீறி நான் படிச்சு வச்சிருந்தா யாருமே ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. மெயின் ரீசனுக்கு வந்து பிரச்சனை என்னன்னா ஞாபகம் இருக்க மாட்டது புலம்புறாங்க. யாருன்னா ரிவிஷன் பண்ணாதவங்க தான் ஞாபகம் இருக்க மாட்டது புலம்புறாங்க. நீங்க தான் ரிவிஷன், அதாவது இப்போ நீங்க தேதிக்கு இப்போ நீங்க ஒரு தமிழ் புக் படிக்கிறீங்கன்னா அதை போய் வீட்டில் டைரி வாங்கி எழுதி வச்சிருக்கேன். 1 வாரம் கழிச்சு திருப்பி அதை ரிவிஷன் பண்ணுங்க. 1 வாரம் தான், அது வரைக்கும் தான் அந்த டேட்டா ஞாபகம் இருக்கும். திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. இயர் அதே மாதிரி வந்துச்சுன்னா சொல்லி 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 எழுதி வைங்க, மனப்பாடம் ஆகும் கண்டிப்பா. இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்த ஆண்டு எப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன், என்ன காரணம்? நிறைய இடத்துல படிக்கிறீங்க, அதுதான் காரணம். அதே மாதிரிதான் நான் இயர் எந்த இயர் கேட்டாலும் படிச்சுட்டு இருக்கப்ப சொல்லுவோம், மறக்கிறதுனே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு எஃபோர்ட் போடுறது எனக்கு தான் தெரியும். இப்போ கூட ரீசெண்டா நான் படிச்சுட்டு இருந்தேன், 10th தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா டெஸ்ட் இன்ஸ்டியூட்ல வைக்கிறாங்களே நான் எழுத கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார் யாருக்கெல்லாம் 10th கொஸ்டின் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி ஒரு 4 டெஸ்ட் எழுதிருக்கேன் 10th தமிழ் மட்டும். இப்போ நான் இப்போ எந்த அளவு நீங்க எஃபர்ட் போடுறங்கிறதெல்லாம் இருக்கு. மறந்துருங்க எல்லாருமே, எல்லா டேட்டாவும் மறந்துடும் தான். ஆனா நீங்க டெஸ்ட் எழுதி வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இப்போ நான் அந்த புக்கை தொடவே தேவைங்கிற நினைப்புல இருக்கு. இப்போ இது எத்தனை முறை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க? இப்போ தமிழ்னா குறைஞ்சபட்சம் எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? சார் நான் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போதே ஒரு 3 டைம் மேலே படித்தேன் சார். நடத்துனதே 3 டைம் நடத்துனாங்கன்னா அப்புறம் அதுக்கு டபுள் ஆன்சர் படிச்சிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஜிஎஸ்ஓ 2 தடவை 3 தடவை படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு புக்கையும்? 2 தான் கம்மி சார். நான் ஜிஎஸ் புக்கெலாம் 2 டைம் படிச்சேங்கிறதுலாம் ரொம்ப கம்மி. இல்லை, அதான் ஒரு கேட்குறேன் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு கேட்குறேன். ஒரு 7 தடவை 8 தடவை அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் அவ்வளோ இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் படிக்கிறது நிறையா ஏதாவது கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஆஸ்பிரன்ஸ் இருக்கு அது சொல்லலான்னு இருந்தேன். ஃபுல் மார்க்லாம் எடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்னோட டெஸ்ட் மார்க்கு 100க்கு 57. எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் எழுதுனேன். ஆனால் நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் கிளாஸ் தான். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சேர்ந்தேன். சனிக்கிழமை தான் சார் வந்துட்டு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆன்சர் சொல்லணுன்னு கோவத்தில் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து போயிட்டார். வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் தான் வந்து சேர்ந்தேன். ஆனால் என் பாப்பா அந்த டைமில் 12th படித்ததுனால என்ன பண்ணேன், கேட்டு போனேன் கீழே ஆஃபீஸில். 12th ஹிஸ்ட்ரி தான் நடத்திட்டு இருக்காங்க புது பண்ணதுமே நான் ஒரு 3 பாடத்தை படிச்சுட்டு தான் கிளாஸ்க்கு வந்தேன். இங்க பழைய ஸ்டூடெண்டோட நானும் சேர்ந்து ஆன்சர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா சார் கேட்கிறப்ப நிறைய கோரஸா சொல்லுவாங்க. அதுல என்ன பிரச்சனைனா நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அது ஒண்ணுதான் கிளாஸ்ல வந்து எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம், அன்கம்ஃபர்டபிள் திங்ஸ்னா அது ஒண்ணுதான். நிறைய கோரஸா சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் சார் இண்டிவிஜுவலா கேள்வி கேட்டாங்க. அட்டனன்ஸ் வச்சு 2 பேரா. அது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க தெரியலலாம் முடிக்காதீங்க. 10 பேர் முன்னாடி எழுந்துருச்சுன்னு இங்கே கவலைப்படாதீங்க. 10 பேர் முன்னாடி அங்கே பிரைஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அப்ப தெரியாது.
நம்ம கிண்டல் பண்ணுவோம் சும்மா தான் இன்னமும் என்ன கிண்டல் பண்ணவெல்லாம் யாரும் பாஸ் பண்ணல. அதாவது ரொம்ப மறக்க முடியாதுன்னா ஒருத்தங்க சொன்னாங்க 150க்கு 90 மார்க் தான் எடுத்தேன் நான் ஒரு டெஸ்ட்ல. இதுக்கு வந்து 200 ரூபா செலவு பண்ணிட்டு வந்தேன். இங்கேருந்து போகும்போது என்னை திட்டிட்டு தான் போனேன். இந்த மார்க் எடுக்க 200 ரூபா செலவு பண்ணிட்டு வரேன். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மார்க் எடுக்க இவன் 10 கிலோமீட்டர் தாண்டி வரான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொருத்தங்கள்ட்ட. ஆனா அவங்க இன்னமும் செலக்ட் ஆகல. அவங்க இதே மாதிரி அடுத்தவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரியாத நம்பர் எடுக்கிற கொஸ்டின் அதிகபட்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா இல்லையா? அதுதான் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத நம்பர் எடுக்கிற கொஸ்டின் எடுக்கிறது தான் அவங்க என்ன மைண்ட் செட்டில் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இன்ஸ்டியூட்டில் எடுக்கிறாங்க, அது வந்து யாருக்கு ஓகேன்னா ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற வரைக்கும் ஓகே. நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டு இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க எடுத்து கொடுக்க சொல்லுங்க சார்னு கேளுங்க. இந்த டைம் என்னோட கணிப்பு வந்து இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க தான் அதிகமாக போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில படிக்கிறவங்க டெஸ்ட் பேட்சிங்கிற ஒரு போக அதிகமாக அவங்களை இழுத்துருச்சு. அதில் அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல என்ன படிக்கிறேன்னு தெரியாம வாரத்துக்கு 2 டெஸ்ட் போய் எழுதுறாங்க. ஆனால் நீங்க ஒழுங்கா இருக்கிறாங்க. அதுவும் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்க. 3 மாசம் வர்றது, அப்புறம் கேப் விடுறது, அப்புறம் திடீர்னு வீட்டில் சரியில்லை, அது சரியில்லை. எங்க யார் வீட்டில் தான் சரியா இருக்கு, எல்லாரும் வீட்லையும் பிரச்சனை தான். காலையிலேயும் கொள்ளைக்கு போயிட்டு கொடுக்கறத கொடுத்துட்டு வருவேன். சாயந்தரம் 4 மணிக்கு நான் கிளம்பி விடுவேன் போயிட்டு வர வரைக்கும். ஏன்னா அங்கே தீனி பார்த்து வச்சிருப்பாங்க. ஆட்டு மாட்டை கொடுத்தது நான் தான் போடணும். எங்க அப்பாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நான் தான் போடணும். போயிடுவேன். அந்த மாதிரி வீட்டு வேலையை செஞ்சுட்டு படிக்க முடிஞ்ச அளவுக்கு. மேக்சிமம் நான் வந்து வீட்டில் வேலை சொன்னா செஞ்சிருவேன். என்ன பிரச்சனைனா படிக்கிறேன்னு காரணம் காட்ட மாட்டேன். செஞ்சுட்டு நைட்டில் தூங்காம படிச்சிருவேன். கேள்விகள் நீங்கள் கேள்வி கேளுங்க. நினைப்பீங்க உங்களுக்கு சோர்வாக இருக்கும்ல படிக்கும்போது வந்து நடாத எப்போ பார்த்தா படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும். அதுமாரி சமயத்தில் படிக்கிறதுனால தாங்க டயர்டாக இருக்கேன். வேலை வந்து நான் டயர்டாகிற அளவுக்கு வேலை செய்யலை. அங்கே பார்த்து வச்சிருப்பாங்க, எடுத்துக்கிட்டு வருவோம், அவ்வளோதான். படிக்கிறதுனால டயர்டாக இருக்கேன். சார் கேட்டதுக்கு சொல்கிறேன், சோர்வாக இருக்கும் தான். இப்போ படிக்கிற போட இருக்குதான். இப்போ கூட எனக்கு என்ன மைண்ட் செட் தோணுது, அதான் வேலைக்கு போய்ட்டு நம்ம எதுக்கு இப்படி டயர்டாகி படிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் நமக்கு மனசில் ஒரு வெறி இருக்குல்ல, அது படுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று நம்ம படுத்துடலாம், ஆனால் நம்மளை நம்பி 4 பேர் இருக்காங்க, நம்ம பாஸ் பண்ணிடுவோன்ட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? அந்த ஒன்று தான் சார் மைண்டில் வரும் அந்த டைமில். சோர்வாக இருக்கும் தான். நிறைய டைம் மைண்ட்லாம் படிப்பாங்க. ஏன் நம்ம அதாவது ஊரில் பணக்காரா இருக்காங்க, ஜாலியாக போயிட்டு வராங்க, நம்ம இப்படி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சு படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் சார் ஒரு இது மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வேலைக்கு போனோம்னா என்ன அடுத்து அவன் என்ன பேசுவான்? இன்னொன்று நாளாக ரூம் எடுத்து அரியலூரில் படிச்சுட்டு இருந்தேன் 1 வருஷம். என் ஊரில் பெரிய பொருளி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டானா? இல்லை சார், அது மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்று நான் என் ஊரில் பேக மாட்டிட்டு வந்தாலே வேலைக்கு போகிறோம்னு நினச்சிக்கிறாங்க. ஓ, அது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. எங்கள் ஒரு லைப்ரரிக்கு வரதே எங்கள் லைப்ரரியில் ஒரு ஆஃபீஸ் நினைக்கிறாங்க, நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்னு. அந்த மாதிரி தான் இருக்கு எங்கள் ஊர். அந்த ஊர் வந்து எப்படிலாம் பொருளை பேசணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது? ஆனால் குரூப் எழுதி முடிச்சுட்டு ஒன்று தான் நினைச்சேன், நம்மள வரும் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இருக்கிற போட்டியாளர்கள்லாம் நினைச்சா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அது ஒண்ணுதான். ஆனால் ரிசல்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் பின்னாடி போயிருந்தாலும் டவுட் தான். டவுட் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணல வந்திருக்காதுன்ட்டு. ஆனால் ஒண்ணுங்க, நான் படிக்காம ஒரு டைம் கூட டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனதில்லை இது வரைக்கும். நான் எழுதுன 3 எக்ஸாம் 2 எக்ஸாம் கிளியர். குரூப் 1 ப்ரிலிம்ஸ், சாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன், அதுவும் கிளியர். அது வந்து தமிழ் நான் 95 போட்டேன். அது வந்து சிங்கிள் வேர்டு கொஸ்டினாவே வந்துருந்துச்சு, பழைய புக்காக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுது. ஆனால் குரூப் 4 கொஞ்சம் அப்படியே மாற்றி வந்துருச்சு. மேபி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய பேருக்கு டைம் பத்தாமல் இருந்ததுக்கு காரணம் நினைக்கிறேன். அதுவும் கிளியர். படிச்சு எழுதுங்கிற ஒரே காரணம் தான் இருந்த அந்த எக்ஸாம். நீங்க பாஸ் பண்ணா உங்க ஊர்ல 4 பேர் வருவாங்க, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. இல்லை எந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சு நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு? எங்கள் அப்பா அம்மாவுக்கு சார் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபோட்டோ எடுத்ததை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க, அது ஒன்று. ப்ளஸ் நான் கவுன்சிலிங் போயிட்டு எங்கள் அப்பாவோட இருந்து அதையும் ஃபோட்டோ போட்டிருந்தேன். என்கிட்ட பேசாதவங்கலாம் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசுனாங்க, அது ஒன்று எனக்கு பெரியதாக இருந்தது. இன்னொன்று நான் மெயின் திங் என்ன சொல்லணும்னா, காலேஜ் படிக்கும் போது நான் வந்து ஒரு அரியர் ஸ்டூடெண்ட் தான். கிட்டத்தட்ட 13 அரியரோட காலேஜ் விட்டு வெளியே வந்தேன். அப்பைக்கு டாப்பர்ல இருந்தாங்க பாருங்க, ஆல் கிளியர் பண்ணியிருந்தாங்க பாருங்க ஸ்டூடெண்ட். அவனுங்க இப்போ ஃபோன் பண்ணி என்ன படிச்சா எப்படி படிச்சேன்னு கேட்குறாங்க. அதுதான் என்னோட சக்ஸஸ்க்கு பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன்.
அவங்க எல்லாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி இப்போ கேட்குறாங்க என்ன பண்ணிடணும், அவங்க வேலையை விட்டு படிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டு காலேஜில் அவங்க என்னை பார்த்து பேசவே மாட்டாங்க. ஒரே டிபார்ட்மெண்ட் தான், ஒரே ரூமில் இருந்தால் கூட பேச மாட்டாங்க. அதுதான் 13 அரியர் வச்சிருந்தா அந்த டைமில் எனக்கு வந்து டிகிரி இல்லை. வெளியே வரும்போது அரியரோட தான் வந்திருந்தேன். போய் 2 செமஸ்டர் எழுதி அரியர் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 2 அரியர் மட்டும் இருந்துச்சு. அதை தான் லாக்டவுனில் கிளியர் பண்ணது. அதுக்கப்புறம் தான் குரூப் 2 எழுத வாய்ப்பு கிடைச்சிது. அதனால தான் நான் நிறைய பசங்க புது பசங்க தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு படிக்க வரப்ப காலேஜ் லைஃப் மறந்துருங்கன்னு சொல்கிறேன். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நேரம் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ பசங்க வந்து 12th முடிச்சு நேரம் இங்கே தான் வராங்க. பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக சரி வீட்டில் அது ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. தப்பு அது. அந்த வயசு இந்த ஃபீல்டில் படிக்கிறதுக்கான வயசே கிடையாது. நம்ம ஸ்கூல் காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக தான் படிக்கிறோம். இது லைஃப்காக படிக்கிறோம்னு யாரும் புரிய மாட்டேங்கிறாங்க. அந்த வாழ்க்கையை உணர்ற நேரம் 21 வயசுக்கு மேலே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பொறுமையை வளர்த்துங்க. தயவு செஞ்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா 21 வயசில் வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் படித்த வருஷம் 1.5 வருஷம் தான். எக்ஸாமுக்குன்னு 4 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல. ஆனால் என் கூட சேர்ந்தவங்களாம் 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, என் மனவங்க அந்த ஏரியாவில் தான் ரைட். நம்ம மேலே தான் தப்பு. நான் 4 வருஷம் சேர்த்து போட்டு தான் நாம ஏன் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறேன்ட்டு புக் எழுதிட்டு வந்து லைப்ரரியில் உட்காந்துட்டேன். இன்னொரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். மாதம் 30,000 அப்படின்னு 4 வருஷம் 1,20,000 சம்பாதிச்சிருக்கலாம். மனசுல வெளி இருந்தா போதுங்க. எந்த சோர்வு அந்த டைம்லாம் இருந்தா படிச்சிடலாம். பசங்களுக்காக தான் நான் பெருசா வருத்தப்படுறேன். ஏன்னா அங்க கவுன்சிலிங் இப்போ நான் போனேன். கிட்டத்தட்ட என் சர்க்கிள் என் டேபிள்ல 15 பேர் உட்காந்து 3 பசங்க தான் 3 பேர் தான் பசங்க, 12 பேர் பொண்ணுங்க தான் இருந்தாங்க. அப்ப ஏன் அவங்களும் படிக்கல? ஆனா பசங்களும் நிறைய பேர் படிக்க வராங்க. ஏன் அவங்களால வர முடியலன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த சொல்ற நேரம் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த கல்லூரி வாழ்க்கையிலே ஈடுபடுறாங்க என்னோட இது. அதுதான் கல்லூரி மனநிலையிலேயே வந்து இங்கே படிக்கும் போதும் இருக்காங்க. கல்லூரி மனநிலையிலே இங்கே இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இன்னொன்று நண்பர்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, இங்கே வந்து தயவு செஞ்சு ஒரு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஈடுபாட்டோட அணுகாதீங்க. அது உங்களுக்கு அவங்க பேசலன்னா கூட மன வருத்தம் ஆகிடும். அதனால நீங்கள் ஒரு 4 நாள் படிக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு தான் மைனஸ். அவங்களும் உங்கள் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறவங்க கூட இருந்துக்குங்க. அவங்களும் தம்பி, அவங்களும் அக்கா. ஏன்னா என்ன பிரச்சனைனா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன். என்ன பிரச்சனைனா வச்சுக்கலாம், கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற இதுல பேச ஆரம்பிக்கிறீங்க. அது அப்படியே பெரிய விபரீதமா போயிடுது. அதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான் தொடங்குது. அதை அறவே தவிர்த்துக்குங்க. அது நல்லதுக்கு கிடையாது. நீங்க பாஸ் பண்ணுங்க. ஊர்ல எத்தனை மாமா அத்தை இருக்காங்கன்னு தெரியும். உண்மையிலுமேதான் எனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கு. என் நண்பர் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. இப்ப அவரும் அப்படிதான். அவங்களுக்கு நான் பேசவே மாட்டாங்க. மாப்பிள்ளை கவுன்சிலிங் வந்து 1000 ரூபாய் பணம் பையில கொடுத்துட்டு போறாரு. கபாரா இப்படி பேசவே மாட்டான், தள்ளி காசு தர மாட்டான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்போ வந்து மாப்பிள்ளை கொடுத்துட்டு போறாங்க. அதான் பிரச்சனை. அதனால நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் தானா வரும். அது முன்கூட்டியே அதை சிந்தனை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது உங்களை படிக்கிறதுக்கு, அதாவது எப்படின்னா நீங்க படிக்க உட்காருவீங்க, அந்த நேரம் பார்த்து போன் வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? முடியாது. நம்ம படிக்கிற வேலையை நம்ம பார்க்கணும். அது ஒன்றே ஒன்றுங்க. நான் வந்து என் வேலையை தாண்டி எந்த வேலையும் நான் இன்ஸ்டியூட்ல வந்து பண்ணது கிடையாது, லைப்ரரிலையும் பண்ணது கிடையாது, அடுத்தவங்க இதுலையும் மூக்க நுழைச்சது கிடையாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நினைக்கிறேன். நான் வந்து இதை பாஸ் பண்ணதுக்கு புதுசாக வரவங்களுக்கு என்னன்னா, டெஸ்ட்ல மார்க் கம்மியானீங்கன்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க 6-7 மாசம் படிச்சுட்டு அந்த மார்க் அவனே வந்து 100க்கு ஒரு 80 தான் எடுக்கிறான். 6 மாசம் படிச்சுட்டு. அதனால ரொம்ப இது பண்ணாதீங்க. ஒரு 3-4 மாசம் கழிச்சு முடிச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி எடுக்கலாம். அப்புறம் அந்த இடையில உள்ள எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன வித்தியாசம் புரியுதுங்களா இல்லையா? அன்னைக்கு கூட கீழே உட்காந்துருந்தா ஒரு பொண்ணோட அப்பா வந்து 12th முடிச்சு நேரம் அட்மிஷன் போட வராரு. சார் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் வாஷ் பண்ணி அவங்களை அனுப்பி விட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் சில விபரீதங்கள் அந்த டைம்ல தான் சார் மைண்ட். அதெல்லாம் ரொம்ப தப்பு. நிறைய பேர் என்ன பண்ணீங்க, நம்ம பண்றதாங்க தப்பு. என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் இப்போ பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்கள்ட்ட மைண்ட் வாஷ் பண்றது. இதனால என்ன பண்ண டிகிரியால அப்படின்னு மைண்ட் வாஷ் பண்றாங்க நிறையா. அதனால நேரம் என்ன பண்றாங்க, ஓகே காலேஜ் படிக்கும் போது எது பெஸ்ட்னா டைப் கிளாஸ் போக ரொம்ப பெஸ்ட். படிச்சு முடிச்சுட்டு இங்க படிக்கவாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப ரீசெண்டா 12th முடிச்சு நேரா அவங்க பிள்ளைங்கள்லாம் இந்த ஃபீல்டுல சேர்க்க பாக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படி படிக்க ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 5 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் சீட்டு ஆயிடும்.
அப்புறம் அந்த படிக்கிற வயசுல படிக்க மாட்டாங்க, வேற வேலைக்கு தான் போவாங்க. இன்னொன்று நான் ஒரு குறிக்கோளாக இருந்தது என்னன்னா ஃபாரின் போகக்கூடாதுங்கிற குறிக்கோளில் இருந்தேன் ரொம்ப. நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தது முக்கிய காரணம் கருப்புசாமின்னு ஒரு அவங்க தான். அவர் தான் வந்து முதல் நாளுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனார். அவர்கிட்ட பாஸ் பண்ணிட்டோன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் மெயினாக படித்தது. அதே மாதிரி அவர் வந்து ஃபாரின் போய் அவர் 7-8 வருஷம் படித்தார். அவர் தான் அந்த ஃபீல்டுக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம். ஆரம்பத்தில் திரும்பி இங்கே வந்ததுக்கு அவர் ஒருத்தர் தான் காரணம். 8 வருஷமா படிச்சு ஒருத்தரால கிளியர் பண்ண முடியலன்ட்டு எனக்கு தவறான மைண்ட் செட்டு. இது எக்ஸாமில் பாஸ் பண்ண கருப்புசாமியா இல்லை சர்வேயர் கருப்புசாமி? ஓகே. அவர் திடீர்னு நம்ம என்ன 4-5 வருஷமா படிக்கிறோன்னு ஃபாரின் கிளம்பி போயிட்டாரு. அங்கே போய் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு முடியல, திருப்பி விட்டுட்டு இங்கே வந்து மறுபடியும் படிச்சாரு. அந்த எக்ஸாம் படிச்சிட்டாரு. நல்ல ரேங்க் எடுத்தாரு. நல்ல ரேங்க். ஆனால் அவங்கள தான் முன்மாதிரியாக வச்சுக்கிட்டது. ஆனால் அவங்களோட சக்ஸஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் இங்கே வரது ரிலீஸ் ஆனேன். ஏன்னா எங்கள் ஊர்லாம் யாருமே டிஎன்பிசின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் எங்கள் ஊரில் வேலைக்கு போனது யாரும் அசோக் சார், விஓ. ஓகே. அவர் தான் விஓ. 2வது நான். 3வது தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களும் வரணும்னு எனக்கு ஆசை. தலையாரி பிடிக்காது கடலூர் பக்கத்தில். பசங்களே கம்மி தான் எங்கள் ஊரில். ஆனால் ஓரளவுக்கு 2-3 பசங்க வராங்கன்னு வந்துருவாங்க. அதுதான் நம்மளுக்கு சக்ஸஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குலாங்க? முடியாது. ஏன்னா கிளாஸ் கவனிச்சுட்டு போனாலும் ரொம்ப நேரம் எடுத்து. அதுக்காக தான் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எதுக்கு வைக்கிறாங்க நடத்துறதுல. உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்காக தான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் 15 நாள் கூட ஆகும். அது எதுக்காகனா ரொம்ப டைம் எடுக்க வேணா. உங்க நல்லா பணம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும். அதுக்காக நீங்க வந்து என்ன 15 நாள்லேயே வைக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. 15 நாள் அதிகம். இப்போ நான் 10th தமிழ் புக்கு ஆல்ரெடி படித்தது தான். ஆனால் இப்போ வந்து 5 நாள் படித்தேன். அந்த ஒரு பழைய தமிழ் புக்கை மட்டும் 5 நாள் படித்தேன். இப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட் 3 யூனிட் 10th பழைய புக்கில் டேட்டாஸ் அதிகம். ஏதோ சும்மா அசால்ட்டாக ஓடுது. 5 யூனிட் ஓடுது. ஒரு 3-4 மணி நேரத்தில் 5 யூனிட் ஓடுது. ஆனால் பழைய புக் வந்து ரொம்ப டேட்டாஸ் அதிகம். இங்கே இன்ஸ்டியூட்டோட பெரிய ப்ளஸ் என்ன நான் நினைக்கிறேன்னா பிகினிங்லேருந்து கொண்டு போகிறதா நினைக்கிறேன். பேசிக்ஸ். ஒருத்தர் வந்து புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்க வராங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து அழகாக கற்றுக்கலாம். ஏன்னா யாரையுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காயா ட்ரீட் பண்ணுறது கிடையாது. புதுசாக போகிற மாதிரியே தான் போகும். நான் வந்து 1.5 வருஷம் படித்தேன். 1.5 வருஷமா எனக்கு அப்படி தான் போச்சு. அதுதான் இந்த இன்ஸ்டியூட்டோட சக்ஸஸ் வந்து அந்த ஒரு ரீசன் தான். ப்ளஸ் சிலபஸை வச்சு உங்களை குழப்பாம புக்கு வைஸ் நடத்துறது இன்னொன்று அடுத்து எடுத்த உடனே உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதான் சிலபஸ் ஒரு புக்குக்கு 2 பாடம் 1 பாடம் தான் படிப்பீங்க. இன்னொன்றுங்க இப்போ நாங்கள் பேச வரணும் ஒரு 10 பாயிண்ட் படிச்சுட்டு வச்சுக்கோங்க. அதில் 5 பாயிண்ட் தான் என்னால் டெலிவரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் எக்ஸாமும். நீங்கள் ஒரு புக்கில் 10 பாடம் படிச்சிங்கன்னா அதில் 5 பாடம் தான் ஞாபகம் இருக்கும். அந்த 5 பாடம் தான் எக்ஸாம் வரும். நிறையா படித்தாதாங்க 4 ஆப்ஷனில் அவங்க மீட் பண்ணலாம். நீங்கள் நிறையா படிக்கிறத தவிர்த்துக்கிறாங்க. சிலபஸ் நினைக்கிறாங்க. சிலபஸ் ஓகே, அது எப்படின்னா கடைசி டைமில் ஓகே நீங்கள் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணி போயிடலாம். சிலபஸ் இல்லாத கேள்வி கேட்பாங்க. அப்போல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக படிச்சே தான் ஹெல்ப் பண்ணணும். எத்திக்ஸ் புக் படிக்கிறப்பெல்லாம் யாருமே எக்ஸாம்க்கே வர மாட்டேங்குது, எதுக்கு படிக்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி படித்தாதான் 4-5 ஐடியா தோணுது. அதை வச்சு தான் எக்ஸாம்பிள் அப்புறம் சொன்னோன்னு ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதா தெரியுமான்னு தெரியல. இல்லை நமக்கு குரூப் 1 குரூப் 2லேயே எத்திக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் குரூப் 1ல் வருது சார், குரூப் 2லேயும் வந்துச்சு, குரூப் 4ல் கூட வரலாம். அது நமக்கு இங்கே தான் இருக்குது, வேறு இடத்துல இருந்தாலும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எதிர்காலத்தில் வரலாம் சார். ஏன்னா போட்டி அதிகமாக போயிடுச்சு, ஒமிட் பண்ணுறதா தான் பார்ப்பாங்க. குரூப் 2 மேத்ஸ் எழுதிருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மேத்ஸு. குரூப் 4 மேத்ஸ் அப்படியே ஆப்போசிட்டு. ஏன்னா இங்கே வந்து ஒமிட் பண்ணணும். அங்கே 60,000 பேர் எடுக்கணும், இங்கே 6,000 பேர் தான் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்வியோட தரம் போகணும். 22 லட்சம் பேர் எழுதலாங்க. என்ன பண்றது? இந்த லாக்டவுன் வந்ததும் எல்லாருமே கம்பெனில வேலையை விட்டு வந்தாங்க பாருங்க. அவங்க பூரா இங்க தான் படிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ஃபுல்லா படிச்சிருக்கீங்க, செகண்ட் டைம் படிக்கும் போதும் அப்படியே ஓரளவு அப்படியே ஞாபகம் இருக்கிறத மட்டும் படிச்சிக்கலாம்னு கேட்குறாங்க. நான் ஒரு 4 டைம் வரைக்கும் தெளிவாக தான் படிச்சிருக்கேன். தெளிவு மீன்ஸ் வரி வரியா? அப்படி வரி வரியா தெளிவானா வரி வரியா தான் படிச்சிருக்கேன். ஏன்னா 4 டைமும் நான் இங்கே இன்ஸ்டியூட்ல தான் இருந்தேன் படிக்கும் போது. யூனிட் டெஸ்ட் தான் வைப்பாங்க. யூனிட் டெஸ்ட்னா இப்போ 10th புக்கில் ஒரு 7-8 பாடம், அந்த 7-8 பாடம் 10 நாளைக்கு போதும். வரி வரியா தான் படிக்கும். எதுக்குன்னா வரிக்கு வரியா கேள்வி கேட்பாங்க. ஒரு நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் அந்த நோட்டீஸ் போர்டில் 20 பேர் போடுவாங்க. எனக்கு அந்த 20 பேர்த்துல என் பேர் இருக்குன்னு எப்பயுமே நினைப்பாங்க.
அதுக்கு வரணும்னா நீங்க அந்த சின்ன சின்ன கொஸ்டின்ல இப்போ எக்ஸாம்பிள் 11th குவாலிட்டியில கண்ணைக்கு மதுரை எத்தனை முறை வேலை வந்தாங்கன்னு கேட்பாங்க. 3 முறை வேலை வந்தாங்கன்னு இருக்கும். அதெல்லாம் இந்த கொஸ்டின்ல எழுதிதான் இருக்கும். அது சீப்பான கொஸ்டின் மாதிரி தோணும். ஆனால் டிஎன்பிசிலே கேட்கறாங்களே, நான் 3 நினைக்க தெய்வம் 1 நினைக்கிட்டு அது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் யாருக்கு தெரியுமா அந்த மாதிரி கொஸ்டின்? சும்மா வந்து 7வது வந்து 8 ஒரு 100 கொஸ்டின் அடிச்சுட்டு போறாங்களா, அவங்களுக்கான கொஸ்டின் அது. நமக்கான கொஸ்டின் எப்படி இருக்குன்னா மேத்ஸ் கொஸ்டின் மாதிரி தான், கஷ்டமா தான் இருக்கும். உண்மையிலுமே கஷ்டமா எக்ஸாம் வந்தா ஈஸியா போலாமா, ஈஸியா கொஸ்டின் வந்தா ஈஸியா போலாமான்னா, ஒரு கொஸ்டின் கஷ்டமா வந்தாதான் படிக்கிறவங்க வேலைக்கு போகலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க பாருங்க அவங்க. நான் அந்த குரூப் போறமே அப்படிதான் வேண்டிட்டேன். கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா வரணும்னு தான் போனேன். ஏன்னா நான் நிறைய கொஸ்டின் கஷ்டமா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், ஈஸியா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். குரூப் 2 கொஸ்டின் மாதிரி வரக்கூடாதுன்னு போனேன். ஏன்னா குரூப் 2 மேத்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, அதெல்லாம் எல்லாரும் போடுவாங்க. அப்ப எப்படி இங்க தர பிரிப்பாங்க? அந்த மாதிரி நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் கொஸ்டின் வந்து கஷ்டமா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நேற்று கூட ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு மேத்ஸ் எல்லாம் போட்டீங்களா, ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கஷ்டமா இருந்தாதான் நமக்கு நல்லதுன்னு நினைச்சிக்க மாட்டேங்கிறாரு அவர் சொல்ற அதை புரிஞ்சுக்கல. எந்த ஒரு இதுவுமே கஷ்டமா இருந்தாதான் நமக்கு நல்லது. மேத்ஸ் இன்னொரு பிளஸ், மேத்ஸ் இன்ஸ்டியூட்ல வந்து மெத்தட் வைஸ் போடுறது பெரிய பிளஸ். உங்களுக்கு ஒரு கணக்கு உங்களுக்கு அங்க தெரியலனாலும் அந்த ஃபார்முலா உங்களுக்கு கை கொடுக்கும். ஷார்ட்கட்டுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஃபார்முலாவோட கடைசி ஸ்டேஜ் தான் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அது போடலாம். ஆர்ஆர்பி, ரயில்வேஸ் எஸ்எஸ்சி எல்லாம் படிக்கிறாங்க பாருங்க, அவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு சிலபஸ் தான், அதை ஈஸியா படிச்சுட்டு எழுதிடுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுல்ல. நம்ம படிக்கிற புக்கு யாரும் படிக்கிறோம். தமிழ் முன்னாடி 7 புக்கு படித்தோம், இப்போ 14 புக்கு படிக்கிறோம். தமிழ் தாங்க ஜிஎஸ்லாம் வந்து கடல் மாதிரி. நம்ம என்ன ஆனால் நிறையா படித்தாதான் அவங்க கேட்குற கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம மைண்டு புரிஞ்சு அதை வச்சு அடிக்கலாம். ஜிஎஸ்லாம் நிறைய பேர் சிலபஸ் வச்சு போயிடுறாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது சிலபஸ் வச்சு போகிறதுல. சிலபஸ் வச்சு போகிறதெல்லாம் யாருக்கு உதவும்னா, ஒரு 5 டைம் 6 டைம் படித்தவங்களுக்கு தான் உதவும். புதுசாக வரவங்களுக்கு புக் வைஸ் போகிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறது ஏதுன்னே தெரியாது. ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும் புதுசாக வரவங்களுக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்க, டெஸ்ட்டில் எங்கெங்கே தப்பு பண்ணால் எப்படி மார்க் எடுக்கிறது எல்லாமே. இன்னொன்று, நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கப்ப 150 140 மார்க் எடுத்திருக்கேன். திடீர்னு சருப்பம் 90 மார்க் கூட வருவேன். ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா நம்ம யாரும் நமக்கு தெரியும். அந்த 90 மார்க்குக்காக நம்ம கவலைப்பட்டது கிடையாது. அந்த அக்கா சொன்ன மாதிரி தான், என்ன 90 மார்க்கு வண்டி போட்டுட்டு 200 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வரான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அக்கா கிட்ட. அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. அக்காடமி வாசல்ல அவங்க தான் நான் சொன்னாங்க, இன்ன வரைக்கும் அவங்க வேலைக்கு போகலாம்னு சொன்னது. அதெல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா என்னால் படிக்க முடியும். இப்பயும் லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருந்தா ஏன் சுற்றிட்டே இருக்கா அப்படிம்பாங்க. 2 யூனிட் நான் 3 யூனிட் படிச்சுட்டு தான் சுற்றுவேன். அடுத்தவங்களை அதே மாதிரி புதுசாக வரவங்க தயவு செஞ்சு பக்கத்தில் அனுபவம் வாய்ந்தவங்கள வச்சுக்கோங்க. கூடவே புதுசாக வரவங்களோட இருக்காதிங்க தயவு செஞ்சு. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது பின்னாடி தான் போய் உட்காந்துருப்பேன். 2வது எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாரும் பின்னாடி போய் உட்கார மாட்டாங்க, அவங்க முன்னாடி தான் உட்காருவாங்க. முன்னாடி உட்காந்தா நமக்கு வந்து படிக்கணும்னு தோணும். கிளாஸ் நடத்தப்போ ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு தோணும். நான் படிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் அந்த பில்டிங்கு பின்னாடி உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. ரம்மி தான் விளாடுவாங்க பின்னாடி. அது ரொம்ப தப்பு. அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன், என் கூட இருக்கிறால புது ஆளுன்னு நினச்சி நான் பாட்டு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னு உட்காந்துட்டேன். இன்னொன்று, என் மேலே என்னன்னு தெரியல, மணி சாருக்கு ரொம்ப அக்கறை. கிளாஸில் படிக்கும் போது நான் எங்கே பின்னாடி உட்காந்து அவர் வாட்டடாக கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுருவாரு. அவர் என்ன என்ன நினச்சாருன்னு தெரியல. படிக்கும் போது அதே மாதிரி சார் ஒருத்தங்களை அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. தயவு செஞ்சு பர்சனல் வித்தியாசம்லாம் நினைக்காதீங்க. அது உங்கள் மேலே அக்கறையாக நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவங்க நினைக்கிறதா இருக்கும். அது என்னோட பெரிய இது இன்ஸ்டியூட்ல ஒழுங்காக நான் இருந்ததுக்கு காரணம் வந்து அவர் என்ன என்ன நினைச்சாருனால பின்னாடி வந்து முன்னாடி வந்து உட்கார சொன்னதுதான். இடம் பிடிக்கிறதுக்காக வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பி வருவான். இடம் இருக்காது முன்னாடி, உண்மையுமே முன்னாடி இடம் இருக்காது. வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க இடம் போட்டு வச்சு உட்காந்துருவாங்க. இடம் பிடிக்கிறதுக்காக முன்னாடி வருவாங்க. வீட்டிலேருந்து சீக்கிரம் சாப்பாடுலாம் செஞ்சு தர மாட்டாங்க. அவங்க 9 மணி 10 மணி அவங்க சாப்பாடு செய்யறதுக்கு. ஆனால் இடம் பிடிக்கிற ஒரே காரணத்தாக நான் கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே வந்து படிப்பேன் இன்ஸ்டியூட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு 4-5 பேர் இருக்கப்போ படிக்கலாம். அப்புறம் என்ன, சார் வரப்போ எப்பயுமே எனக்கு கத்திட்டு தான் இருப்பாங்க எல்லாரும். அது பெரிய அந்த மாதிரி இருக்காது. வந்தால் உட்காந்து படிக்க தயவு செஞ்சு. படிக்க மீன்ஸ் எப்படின்னா, நீ மதியம் என்ன டெஸ்ட்டோ அதை வச்சுட்டு படிக்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறாரா, நீங்கள் உங்களோட ஞாபக சக்தி அதிகப்படுத்தணும்னா அப்போ என்ன டெஸ்ட்டோ அதை அன்னைக்கு காலையிலோ அதுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே படிக்கக்கூடாது. அதை பண்ணினீங்கன்னா உங்கள் ஞாபக சக்தி அதிகமாகும். யாருக்கு அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகமாகும். அந்த மாதிரி தான் சாகித்ய அகாடமி அவார்டு. நான் படிக்கும் போதெல்லாம் புக்கில் ஒரு சாகித்ய அகாடமி அவார்டு இருக்குன்னா அது இயர் இருக்காது. நான் இயரும் போட்டு படிப்பேன். நிறைய இடத்துல இருக்காது, ஒரு சில இடத்துல தான் இருக்கும்.
படிக்கும்போது அதே மாதிரி அது காவியமா, கவிதையா, சிறுகதையா, புதினமா, குறுபுதினமா, அதெல்லாம் படிங்க. ஏன்னா ஜெயகாந்தன்லாம் எக்ஸாம்பிள் 10th புக்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் சிறுகதை இருக்கும், அடுத்து குறும்புதினம் இருக்கும் பாக்ஸ்ல, அடுத்து புதினம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டா படிங்க. அதெல்லாம் நம்மள ஒமிட் பண்றதுக்கான சின்ன சின்ன வார்த்தை அதான். அதே மாதிரி சங்க இலக்கியங்கள்லாம் சார் அருமையா ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அதான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் தொகுப்பித்தவர் மன்னன், தொகுத்தவன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுங்க.